இன்னைக்கு நம்ம நிதிலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்து வெளிவர இருக்க மகாராஜா படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மகாராஜா இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்கா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய ஒன்லைன் என்னென்னு பார்த்துருவோம். லட்சுமியை காணோம், லட்சுமியை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிற ஒரு கேஸோட விஜய் சேதுபதி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. லட்சுமினா யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து லட்சுமிங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்கையாலே சொல்கிறாரு. அப்படியே கதை நகருது. லட்சுமியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, லட்சுமி யார், ஏன் விஜய் சேதுபதி லட்சுமிக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் படத்துடைய ஒன்லைன். அப்படியே கதைக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா யார் லட்சுமி, எதுக்காக நடக்குது, இதெல்லாம் யார் யார் பண்ணா அப்படிங்கிற ஸ்டோரி டெல்லிங்கை ரொம்ப அழகாக கன்வின்சிங்காக சொல்கிறாங்க. செகண்ட் அதை விட விறுவிறுப்பா இதெல்லாம் எதுக்காக, ஏன் இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் அப்படிங்கிறத சொல்றாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நான் இந்த ரிவ்யூல எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நாங்க பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சுல, அந்த சர்ப்ரைஸ் கண்டிப்பா உடஞ்சிடும். அப்படிங்கிறதுனால நான் இந்த ரிவ்யூல எந்த ஒரு சர்ப்ரைஸுமே சொல்ல போறது கிடையாது. இது ஒரு ஸ்பாயிலர் கிடையாது. பட் இது ஏன் மகாராஜாவை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிவ்யூ. விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு தந்தாகணும். என்ன அப்படின்னா 50வது படம், ஒரு ஹீரோனா எப்படி சொல்ல, ஒரு ஹீரோயிசம் பண்ணக்கூடிய அப்படி இப்படிலாம் எதுவுமே இல்லாமல் யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. வயசான கேரக்டர், ஹீரோயின் அதிகமாக வந்து இந்த இடத்துல ரோல் பிளே பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது. விஜய் சேதுபதி முழுக்க வராரு. விஜய் சேதுபதி அனுராக் காஷ்யப் ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட் தியேட்டரில் மிகப்பெரிய ஒரு பிளாஸ்டிங்காக இருக்குது. அப்படியே சிங்கமொழி பார்த்தா அவர் ஒரு சைடில் ப்ளே பண்ணி பிரித்து விட்டுக்கிட்டு இருக்காரு. வினோத் அவர் ஒரு சைடு பிரித்து விடுறாரு. பாய்ஸ் மணிகண்டன் வரக்கூடிய கொஞ்சம் காட்சிகளாக இருந்தாலுமே அந்த காட்சிகளில் பாய்ஸ் மணிகண்டன் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னா கேமராமேனும் எடிட்டரும் தான். எடிட்டர் இதெல்லாம் தேவையே இல்லை, அவன் கடையை போட்டுறான், வண்டி எடுக்கிறான், தேவையில்லை, கடையை போட்டுனதுக்கு ஒரு கட்டு, அவ்வளோதான், கட்டுன்னு டேரெக்டாக உள்ளே போயிடுறாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் ஐ திங்க் இந்த பிளட்டி ஸ்வீட் அப்படிம்பாங்கல்ல, ஆக்சுவலாக சொல்ல போனால் பிளட்டி தான் அது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஃபைட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மொமெண்ட் மேலே என்னடா அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து உண்டாக்குற அளவுக்கு இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து நடுவு நடக்கக்கூடிய சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அபிராமி ஒரு சீனில் டைலாக் ப்ளே பண்ணுவாங்க, சூப்பராக இருந்துச்சு. அபிராமியோட ஒரு ஹோப் வந்து அந்த இடத்துல உடையும். அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. விஜய் சேதுபதியும் அவங்க பொண்ணுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங், விஜய் சேதுபதி அவங்க பொண்ணு ப்ளஸ் வந்து லட்சுமி, இவங்க 3 பேருக்கு இருக்கக்கூடிய பாண்டிங், இதை இந்த அளவுக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்மளுக்கு எங்கேயுமே லேகுங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்டோரியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நிதிலன் சுவாமிநாதன் குரங்கு பொம்மையில் நம்ம பார்த்துருப்போம் அவருடைய ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட 2xல இந்த படம் ஸ்க்ரீன் பிளேயில் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. டைலாகாகவே படத்தில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும், ஆனால் அது வந்து திருடன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மகாராஜாங்கிற பேர், இந்த பேர் விளையாட்டுலாம் விளையாடுவாங்கள்ல, அதாவது இந்த தொழில் செய்கிறவனுக்கு இந்த என்னடா பேர் அப்படிலாம் கேட்பாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது, யார் வேணால் இந்த பேர் வைக்கலாம், ஏன் இந்த பேருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற விதமாக நிறைய இடத்துல பேரை வச்சு விளையாண்டுருக்காங்க. இன்க்ளூடிங் லட்சுமி ஆல்சோ அந்த பேரில் வந்து செமையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முடிஞ்சு வெளில வரும்போது கண்டிப்பாக எல்லாருடைய கண்ணுலேயும் ஒரு சொட்டு கண்ணீராக இருக்கும். ஏன்னா மகாராஜா அப்படிங்கிறது ஒரு எமோஷன் பிளே தான் மகாராஜா. எப்படி குரங்கு பொம்மையில் ஒரு எமோஷன் வந்து நம்ம பார்த்துருப்போமோ அதே மாதிரி மகாராஜாவில் ஒரு எமோஷன் ரொம்பவே அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு கேரக்டரும் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அனுராக் காஷ்யப் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனுஷனை தமிழில் அழைச்சிட்டு வந்தாங்க. முந்தைய படங்களில் வந்து நம்ம பார்த்துருப்போம், வருவார், ஏன் வந்தார் எதுக்கு வந்தாருன்னே தெரியாது, கல் தடுத்து போட்டுருவாங்க. இந்த படத்தில் ரொம்ப அழகாக அவரை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே சொல்லி ஆகணும். அனுராக் காஷ்யப்புடைய ஒரு சீனுமே ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருப்போம் நட்டி வந்து எந்த அளவுக்கு ஒரு பண பேய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் நட்டியோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்லேயும் ஒரு சில விஷயங்கள் நட்டி பண்ணும்போது ரொம்பவே அழகாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எப்போ நட்டி என்னப்பா இப்படி பரட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் இவங்க வந்து குறை, இவங்க வந்து நிறை அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக அவங்களோட வேலையை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோடு சேர்ந்து போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் எல்லாரையுமே சேர்த்து வச்சு பார்க்கலாம். என்னடா அந்த சண்டை காட்சிகள்லாம் ரத்தம் தெரியுது அப்படின்னு கேட்டால் தப்பு கிடையாது, எல்லாருமே சேர்ந்து போய் பார்க்கலாம். எல்லாருமே சேர்ந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு வகையில் தான் மகாராஜா இருக்குது. மகாராஜா கண்டிப்பாக வெற்றி அப்படின்னே சொல்லி ஆகலாம். 50வது படம் எல்லாருமே பயத்தோடு இருப்பாங்க. ஏன்னா இந்த வட்ட எழுத்துக்களில் வரக்கூடிய படங்கள் ஒன்றியும் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. விஜய் சேதுபதிக்கு 50வது படம் பிளாக் பஸ்டராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.